ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட். ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரொமோஷன், ஃபார் ப்ரொமோட்டிங், கான்டாக்ட் மை நம்பர். குறைந்த விலையில் பண்ணை நிலம், விவசாய நிலம், வீட்டு மனை, வீடு வாங்க தொடர்பு கொள்ளவும். ஸோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ஃபார்ம் லேண்டு தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு நல்ல லேண்டு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அதுவும் கொஞ்சம் லார்ஜ் எக்ஸ்டெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணக்கூடிய லேண்டுங்க. கண்டிப்பாக நிறைய பேர் ஆர்கானிக்காக அக்ரிகல்ச்சர் பண்ணணுன்னு நினைப்பீங்க. அதே மாதிரியே நிறைய பேர் ஃபார்ம் ஹவுஸும் பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக பண்ணோம் அப்படின்னு நினைப்பீங்க. விவசாயம் எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் ஆர்கானிக் முறையில் அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ஃபார்ம் லேண்டு ஃபார்ம் ஹவுஸ் நீங்கள் பண்ணணுன்னு நினைப்பீங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு ஒரு பெஸ்ட்டு நல்ல சூப்பரான லேண்டுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, சிங்கிள் ஓனரா, நஞ்சையா, புஞ்சையா, லேண்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, கிணறு இருக்கா, வீடு இருக்கா, ஸோ எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதேபடியே நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜாக வரும். நீங்கள் பார்த்துட்டு எந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எனக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம சைட் விசிட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா ஃப்ரெண்ட்? இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள். லேண்டு நல்ல ஒரே ஸ்கொயரான லேண்டு தாங்க, பாக்ஸான லேண்டு தான், ஒரே பவுண்ட்ரி தான். உங்களுக்கு கிணறு நல்ல பெரிய கிணறுங்க. இப்போ காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஒரே கிணறு தான். நம்ம லேண்டில் டோட்டலாக 2 கிணறு இருக்குங்க. ஒரு கிணறு கொஞ்சம் மண்ணெலாம் சரிஞ்சிருச்சு. இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு, ஒரு சர்வீஸ் இருக்குது. இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த கிணறு நல்ல பெரிய கிணறுங்க. உங்களுக்கு மேபி வீடியோவில் உங்களுக்கு சின்னதாக தெரியலாம், பட் ஆனால் நீங்கள் சைட் விசிட் நேரடியாக பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு நல்ல பெரிய கிணறு, தாராளமாக ஒரு 20 ஏக்கருக்கு தண்ணி பாயுங்க அந்த கிணறு. உங்களுக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க. ஒரு பெரிய கிணறு, ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. அதுவும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். பழைய காலத்து தொட்டி, அந்த மாட்டுக்கெல்லாம் தண்ணி காட்டுறதுக்காக சில பேர் பாக்ஸு டைப்பில் கட்டியிருப்பாங்க தொட்டி, அந்த தண்ணி தொட்டி. இவங்க பார்த்தீங்கன்னா சர்க்கிள் டைப்பில் கட்டியிருக்காங்க, ரவுண்டு மாடலில். ஸோ லேண்டு பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. டோட்டல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா 30 ஏக்கருங்க. ஒரே பவுண்ட்ரி தான் உங்களுக்கு. லேண்டு ஒரே ஸ்கொயராக ஒரே பாக்ஸாக இருக்கும். 30 ஏக்கருங்க டோட்டல் ஏரியா. தண்ணியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயே இருக்குது பாருங்கள். இப்போ நெல் பயிர் போட்டு இறச்சி பார்த்தீங்கன்னா இருக்க தண்ணிங்க இது. கிட்டத்தட்ட ஒரு 5-5.5 ஏக்கர் பார்த்தீங்கன்னா நெல் பயிர் போட்டிருக்காங்க. அந்த நெல் பயிருக்கும் இறச்சி மீதி இருக்க தண்ணிங்க இது. ஸோ தண்ணி வளம்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு சூட்டபுள் ஃபார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் விவசாயமும் பண்ணிக்கலாம், பண்ணையும் வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக பண்ணை மாதிரியும் நீங்கள் இந்த லேண்டை யூஸ் பண்ணிக்கலாங்க. பண்ணை நிலமாகவும் பயன்படுத்திக்கலாம், இல்லை விவசாய நிலமாகவும் இந்த லேண்டை பயன்படுத்திக்கலாங்க. ஒரே பவுண்ட்ரி தான் உங்களுக்கு. கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கோயம்பேட்டிலேருந்து 92 கிலோமீட்டர் தாங்க வரும். நம்ம சென்னை தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 38 கிலோமீட்டர் தாங்க வரும். கண்டிப்பாக நீங்கள் சென்னை கோயம்பேட்டிலேருந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. தாம்பரத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் நம்ம லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட்டிலேருந்து ஒரு 3/4 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ்லேயே நம்ம லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லேண்டுங்க. கண்டிப்பாக இவங்க எப்படி ஏக்கர் 10 லட்சத்துக்கு தராங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல், யார் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க எப்படி இந்த ஒரு ஏக்கர் 10 லட்சத்துக்கு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிச்சிருக்க ஏரியாலாம் அவங்க நெல் பயிர் போட்டிருந்தாங்க. நெல் பயிர் போட்டு அறுவடை பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 3.5-4 ஏக்கர் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இப்போ போட்டிருக்காங்க. மரம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, தேக்கு மரம் கிட்டத்தட்ட ஒரு 13,000 15,000 தேக்கு மரம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 2.5 ஏக்கர் பார்த்தீங்கன்னா புளியா மரம் இருக்குது, புளியாந்தோப்பு இருக்குங்க. ஒரு 2லேருந்து 2.5 ஏக்கரு.
20 ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேக்கு மரம் வச்சுருக்காங்க. 20 ஏக்கர் வந்து ஃபுல்லாக தேக்கு மரங்க. ஒரு 2.5 ஏக்கர் 2.25 ஏக்கர் பார்த்தீங்கன்னா புளியா மரம் இருக்குது, புளியாந்தோப்பு இருக்குது. மீதி இருக்க ரிமைனிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஏக்கரில் வந்து நெல் பயிர் போட்டு பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடு இருக்குங்க. கொஞ்சம் பழைய வீடு தான், பட் ஆனால் வந்து ஸ்டே பண்ணலாம். கொஞ்சம் நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணி எல்லாம் இது பண்ணிங்கன்னா ஸ்டே பண்ணலாம். ஒரு வீடு இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் அந்த வீடு வந்து ஒரு 700-800 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. ஒரு ஷெட்டு இருக்குது. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள் மரங்கள் உங்களுக்கு. நல்லா எல்லாமே நல்ல சைஸான தேக்கு மரங்க. கண்டிப்பாக இந்த தேக்கு மரத்தை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கட் பண்ணி சேல்ஸ் பண்ணிங்கனாலே நம்ம கிட்டத்தட்ட அந்த இருக்க எல்லா தேக்கு மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-2.25 கோடிக்கு மேலே தாராளமாக வருங்க உங்களுக்கு. கரெக்டாக நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 8,000-10,000 தேக்கு மரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல சைஸான மரமாக இருக்குது. மீதி இருக்க ரிமைனிங் தேக்கு மரம்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்து க்ரோத் ஆகணும். ஒரு 8,000 தேக்கு மரம் வந்து கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ்லேயே இருக்குங்க. கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட் நீங்கள் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இதையே வந்து நீங்கள் கட் பண்ணி பண்ணிங்கனாலே நல்ல ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணலாங்க. சிங்கிள் ஓனர் தாங்க. புஞ்ச லேண்டு, நல்லா ரெட் சாயிலான லேண்டுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் வந்து தண்ணி வளம் வந்து எனி டைம் இருக்குங்க உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் எந்த பயிர் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து எனக்கு இந்த தேக்கு மரம்லாம் வேணாம், நான் வந்து இயற்கை விவசாயம் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தேக்கு மரத்தை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை ப்ராஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணிக்கலாம். ஆர்கானிக் முறையில் வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சரோ இல்லை ஃபார்ம் ஹவுஸும் பண்ணிக்கலாங்க. வில்லேஜுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் தாங்க வரும். பஸ்ஸு போகிற ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 150 மீட்டர் தாங்க வரும். நம்ம லேண்டு வந்து தார் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100-150 மீட்ரு மண் ரோடு வருங்க. அந்த மண் ரோடும் பார்த்திங்கன்னா பொது ரோடு தான். நம்ம யாரோட கைனிலையோ வந்து நம்மளுக்கு வழி இல்லாமலாம் இல்லை. பொது ரோடே நம்ம லேண்டுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகுதுங்க. தார் ரோட்லேருந்து ஒரு 150 மீட்ரு பார்த்திங்கன்னா மண் ரோடு வரும். அந்த மண் ரோடும் பொது ரோடு தான், கவர்மெண்ட் ரோடு. அந்த ரோடு வந்து எவ்வளோ வித்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 23-25 வித்து வருங்க உங்களுக்கு. 25 அடி வந்து மண் ரோடு வருது நம்ம லேண்டுக்கு. கண்டிப்பாக வந்து நல்ல பெரிய மண் ரோடு தாங்க உங்களுக்கு. நான் சொல்கிற அந்த 25 ஃபீட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி தான். 25லேருந்து 30 அடி வந்து தாராளமாக மண் ரோடு இருக்குது நம்ம லேண்டுக்கு உங்களுக்கு. செப்பரேட் வழி பொது வழியே இருக்குது 30 அடிக்குள்ளே. ஸோ கண்டிப்பாக வந்து நல்லா சூப்பரான லேண்டு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சிங்கிள் ஓனருங்க, புஞ்ச லேண்டு, வில்லேஜ் நியர்பைலே இருக்குது. அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 100-130 வீடு இருக்குங்க உங்களுக்கு. மெயின் டவுனுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கும் டவுனுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3-3.5 கிலோமீட்டர் தாங்க வரும். ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, நல்லா பெரிய டவுனுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் தாங்க வரும். ஸ்டேட் பைபாஸுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4.5 கிலோமீட்டர் தாங்க வரும். நேஷ்னல் பைபாஸுக்கும் ஜிஎஸ்டி நேஷ்னல் பைபாஸுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் தாங்க வரும். ஸ்டேட் பைபாஸுக்கும் நம்ம லேண்டுக்கு 5 கிலோமீட்ரு. நேஷ்னல் பைபாஸ் ஜிஎஸ்டி 100 அடி பைபாஸுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 7 கிலோமீட்டர் தாங்க வரும். கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பேட் டிஸ்ட்ரிக், மதுராந்தகம் தாலுக்கா, மேல்மருவத்தூர் நியர்பையில் தாங்க இருக்குது. திரும்பி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், செங்கல்பேட் மாவட்டம், மதுராந்தகம் தாலுக்கா, மேல்மருவத்தூர் நியர்பையில் தாங்க இருக்குது. ஜஸ்ட் மருவத்தூருக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தாங்க வரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 12 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர்லேருந்து இந்த லேண்டுக்கு ரீச் பண்ணிடலாங்க. கண்டிப்பாக வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல சூப்பரான லேண்டுங்க. ஃபுல்லாக நம்ம லேண்டை சுற்றி பார்த்தீங்கன்னா கல் வந்து ஃபுல்லாக வந்து போட்டாங்க. அந்த ஃபென்சிங் கல் இருக்குது பார்த்தீங்களா, மெஷர்மெண்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து கல் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு வேலி கம்பி மட்டும் சுற்றினாலே போதும். நீங்கள் கல் போட்டு மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு செலவும் இல்லை உங்களுக்கு. அவங்களே மெஷர்மெண்ட் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் வந்து போட்டாங்க. ஷெட்டு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த ஷெட்டு தான் அது. மாடு, ஆடு நீங்கள் எது வேணாலும் வந்து இதில் கட்டிக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே ஜஸ்ட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடு இருக்குது உங்களுக்கு. ஒரு 2 ஃபேமிலி வந்து ஸ்டே பண்ணலாம். அது மாதிரி வீடு இருக்குது. கொஞ்சம் பெரிய வீடு தான் உங்களுக்கு.
2 ஃபேமிலி ஸ்டே பண்ணுற மாதிரி வீடு இருக்குது. ஃபுல்லாக லெஃப்ட் சைடு ஃபுல்லாக தேக்கு மரம் தாங்க. தேக்கு மரமும் நிறைய தேக்கு மரம், கொஞ்சம் ஒரு 10லேருந்து 15% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செம்மரமும் இருக்குது, மகோகனி மரமும் கலந்து இருக்குது. பட் ஆனால் நிறைய பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் தான். ஒரு 2 ஏக்கர் புளியா மரம் இருக்குங்க. கண்டிப்பாக வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. வேப்ப மரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வேப்ப மரம் இருக்குங்க. அதுவும் காமிச்சிருக்கு பாருங்கள், எல்லாம் நல்ல சைஸான வேப்ப மரம் தான் உங்களுக்கு. பூச மரம்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 15-20 பூச மரம் இருக்குது. வேப்ப மரம் ஒரு 15 வேப்ப மரம் இருக்குது. மீதி எல்லாம் வந்து தேக்கு மரம் 80-85% ஃபுல்லாக தேக்கு மரம் தான். கொஞ்சம் வந்து மகோகனி மரம் இருக்குது, கொஞ்சம் வந்து செம்மரம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புளியாந்தோப்பு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது எல்லாமே வந்து ஒரு 2.5 ஏக்கர் ஃபுல்லாக வந்து புளியாந்தோப்பு இருக்குங்க, புளியா மரம். கண்டிப்பாக இதுவும் ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் உங்களுக்கு. சென்டரில் ரோடு வந்து மடிச்சிருக்கோம் பாருங்கள். இது வந்து நம்ம பட்டாவளியில் மடித்த ரோடு, பொது ரோடு பின்னாடி இருக்குது. இப்போ அந்த ஃபுல்லாக வந்து அது பொது ரோடு. பொது ரோட்லேருந்து நம்ம லேண்டுக்கு வந்து தனியாக ரோடு மடிச்சிருக்காங்க. உள்ள சென்டரில் ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வச்சு ஃபென்சிங் போட்டிருக்காங்க உங்களுக்கு. ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு 2 நாள் ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு லேண்டை பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகிடுங்க உங்களுக்கு. கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது, அது மட்டும் க்ளீன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா லேண்டு வந்து நல்லா சூப்பராகிடுங்க. நல்லா ரெட் சாயிலான லேண்டு. கண்டிப்பாக வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லேண்டாக தான் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஹை பட்ஜெட்டும் இல்லை இது. ஏன்னா 30 ஏக்கர் வந்து இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க, யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. பிரிச்சும் வந்து தரலாங்க. லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக ஷேர் பண்ணி வாங்கிக்கிறேன், 3ஆக ஷேர் பண்ணி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 2-3ஆக கூட ஷேர் பண்ணி வாங்கிக்கலாம். பட் ஆனால் நீங்களே வந்து ஜாயின் பண்ணி வாங்க. நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்றது ரொம்ப கஷ்டம் அது. ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலி, நீங்கள் யாராவது ஒரு 2 பேர் 3 பேர் நீங்கள் ஷேர் பண்ணி வந்தீங்கன்னா ஆளுக்கு 10-10 ஏக்கராக நீங்களே கூட வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தனியாக வந்து பிரித்து நீங்களே வாங்கிக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம லேண்டில் வந்து பனைமரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100-160 பனைமரத்துக்கு மேலே இருக்குங்க. தாராளமாக 160 பனைமரம் மேலே வரும் நம்ம லேண்டில். ஃபுல்லாக சைடில் பார்த்தீங்கன்னா வரப்பில் நிறைய பனைமரம் இருக்குது. 150-160 பனைமரத்துக்கு மேலே இருக்குங்க. தென்னை மரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 தென்னை மரம் இருக்குது. பனை மரமும் இருக்குது. ஸோ ஒரு பெஸ்ட்டு நல்ல சூட்டபிள் ஃபார் ஆர்கானிக் ஃபார்மிங் ப்ளஸ் அக்ரிகல்ச்சருங்க. எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 14,000 ரூபாய் ஃபைனல் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஒரு ஏக்கர் வந்து 14 லட்சம் ஃபைனல் ப்ரைஸுங்க. நீங்கள் வந்து கேட்கலாம், பட் ஆனால் 10 ரூபா போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஏக்கர் வந்து 10 லட்சம் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. அது வந்து என்ன 10 லட்சம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த தேக்கு மரம், செம்மரம், மகோகனி மரம்லாம் உள்ளே கலந்து இருக்குன்ட்டு. இந்த தேக்கு மரத்தை வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு 2 கோடிக்கு மேலே கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். அந்த ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா லேண்டு மட்டும் நீங்கள் பார்த்தீங்க, லேண்டு கிணறு சர்வீஸ் அதெல்லாம் நீங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கர் கண்டிப்பாக 10லேருந்து 10.5 லட்சம் தாங்க வரும். அதுக்கு மேலே வராது. ஏன்னா இந்த தேக்கு மரமே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் வரும் உங்களுக்கு. தேக்கு மரம், அந்த புளியா மரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 கோடிக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 10 லட்சம் உங்களுக்கு. ஒன்லி லேண்டு, கிணறு, சர்வீஸ் எல்லாம் பைப்லைன் கனெக்ஷனும் போட்டிருக்கு. அது நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் உங்களுக்கு. நம்ம லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா பைப்லைன் கனெக்ஷனும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாழை மரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 வாழை மரத்துக்கு மேலே இருக்குங்க. 70 வாழை மரம் இருக்குது. பைப்லைன் கனெக்ஷனும் போட்டிருக்காங்க. தேக்கு மரம், செம்மரம், மகோகனி மரம், பூச மரம், வேப்ப மரம், நல்ல சைஸான தேக்கு மரங்க காமிச்சிருக்கு பாருங்கள். வேறு உங்களுக்கு நல்ல பெரிய தேக்கு மரம் எல்லாமே. ஸோ அதனால் ஒரு ஏக்கர் வந்து 10 லட்சம் ஆவரேஜாக கணக்கு வரும் உங்களுக்கு. அவங்க சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15 சொல்லி 14.5 ஃபைனல் சொல்கிறாங்க. பேசுனா ஒரு 12,200, 14,200, 14,300 அது மாதிரி வருவாங்க. நீங்கள் ஒரே பேமெண்ட்டாக பண்ணிங்கன்னா ஃபைனல் ரேட்டு ஒரு சென்ட்டு வந்து 14,000, ஒரு ஏக்கர் வந்து 14 லட்சம் ஃபைனல் வருவாங்க. நான் சொல்கிற கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்படி கால்குலேஷன் போட்டு நான் உங்களுக்கு ஏக்கர் 10 லட்சம் அப்படின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு நான் இதில் சொல்லியிருக்கேன். அப்படி உங்களுக்கு தெளிவாக புரியலைன்னா நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் ஃபோனில். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல லேண்டு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சென்டர்லேயே பார்த்தீங்கன்னா ரோடு இருக்குது உங்களுக்கு. எல்லாம் வந்து ஃபுல்லாக பயிர் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே வந்து நல்லா ஃபார்ம் ஹவுஸ் மாதிரிலாம் டெவலப் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல லேண்டு தாங்க. ஜஸ்ட்டு நம்ம நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஜேசிபி வச்சு
ஒரு நாள் 2 நாள் மட்டும் வேலை பார்த்தோன்னா லேண்டு சூப்பராக ஆகிடும். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லேண்டு தான், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் எவ்வளோ பேசி உங்களுக்கு நெகோஷியல் பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு பேசி கம்மி பண்ணி வாங்கி தரேன். பட் ஆனால் அவங்க சொல்கிற ஃபைனல் ப்ரைஸ் வந்து திரும்பி சொல்கிறாங்க, சென்ட்டு 5,000, ஏக்கர் வந்து 5 லட்சம் சொல்கிறாங்க. ஒரே பேமெண்ட்டாக பண்ணால் ஒரு சென்ட்டு வந்து 14.5, ஒரு ஏக்கர் வந்து 14.5 லட்சம் வரைக்கும் வருவாங்க. இன்னும் கூட பேசி கம்மி பண்ண முடியுமா என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக வாங்க. ஓனர் டைரக்ட் ஓனர் தான். ஓனர் டு ஓனர் பேசுகிறப்ப சிட்டிங் உட்காந்து பேசினா இன்னும் கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது 13க்கும் முடியலாம், 13.5க்கும் முடியலாம், இல்லை 14 இல்லை 12. அது நீங்கள் வந்து லேண்டு பார்த்துட்டு சைட் விசிட் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டேரெக்டாக ஓனர்கிட்ட சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாங்க. இன்னும் கூட ரேட்டு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி உங்களுக்கு. கண்டிப்பாக வாங்க, நம்ம பார்த்து பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதேமாரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை. வேறு ஏதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள், நான் ஃபோனில் பேசிக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? மருவத்தூர் நியர்பைலேயே இருக்குங்க, யாரும் மறந்துடாதீங்க. வேறு